காவியத்துல துஷ்யந்தன் சகுந்தலைக்கு போட்ட கணையாளி மாதிரி இந்த காட்டுல நான் உனக்கு போட்ட மோதிரம் நம்ம உறவுக்கு சாட்சி சொல்லும் அடையாளம். சகுந்தலை கதை சொல்லி என்னம்மா கேட்டீங்களே, நேரமாச்சு, அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். மறுபடியும் இங்கேயே. வணக்கம். வேல் நாடக சபையாரின் அடங்கா பிடாரி என்னும் நாடகம் மக்கள் திலகம் உயர்திரு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடைபெறும். என்னது வீடு என்னைக்கும் போல கலகலன்னு இல்லாம இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்குது, என்ன விஷயம்? சரி, முத கூட வருது, கூட என்னென்ன வருமோ? ஐயோ கூட ஐயோ, என்னது உள்ள ஜேம்ஸ் பாண்ட் படமே நடக்குதா? ஜூடோ போயிட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. அடியே மருமகனே, என் மகனை கொஞ்சம் உயிரோட வையே. டேய் ராஜி, உயிரோடு இருந்தா வந்துடுறா. கூப்பிட்டீங்களா? என்னடா நோன்ற? டேய், பொண்டாட்டி கையால் அடி வாங்குறது உனக்கு என்ன புதுசா? அனுபவப்பட்டவன் நீ. அவ கையை ஓங்கும் போது திடுதிடுன்னு ஓடி வர வேண்டியதாடா. காலை ஓடிக்க அளவுக்கு ஏன் அங்கே நிக்கிற? எப்படி ஓடி வர்றது? கதவை தாப்பா போட்டுக்கிட்டான். கதவை சாத்தி அடிச்சாடா உன்னை. அறிவு கட்ட ஜென்மம், அறிவு கட்ட ஜென்மம். பொண்டாட்டி கையால் அடி வாங்கலாமாடா? நான் இருந்தா நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? காலை பிடிச்சிட்டு அடிக்காத விட்டுருன்னு கெஞ்சுவேன். தானே பார்த்தேன். எம்மாடி மருமகளே, புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான், அதுல தப்பு இல்ல. ஆனா கையால போடுறது இருக்கு பாருமா, அது ரொம்ப தப்புமா. பையனை இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கீங்க, அப்படி என்னமா பண்ணாவே? எனக்கு கோவம் வர மாதிரி இவரையே நடக்கணும். கண்ட பாத்திரத்தை எடுத்து அடிக்கிற, அப்புறம் ஏன் கையோடவே அவர் இவரன்னு மரியாதை கொடுக்குற? சொந்தமாக என்னடா பண்ணுன? ஒண்ணும் செய்யலப்பா, குழம்புல கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டுட்டேன். சமையல் வேற பண்றியா? சும்மா பொழுதுபோக்கா குழம்பு வைக்க சொன்னா நான் அறிய வைப்போம். ஏண்டா சமையல் பண்றது பொழுதுபோக்கா? ஏமா கல்யாணத்தை பண்ணிட்டு புருஷனை சமையக்காரடா சுட்டிய? ஏன் புருஷன் சமையல் பண்றதுன்னு புதுசா? ரொம்ப நாளா பண்றியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான்ப்பா. எல்லார் வீட்லயும் அப்படித்தான் நடக்குது. அதனாலதான் அடுப்படைய கூட பின்னால வச்சு கட்டுறது வழக்கம். புதுசா இருக்குமா வழக்கம்? சரி சரி, உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. போடா, இன்னும் 2-3 பாத்திரம் இருக்கு போறதுக்கு, போய் வாங்கிட்டு வா போ. வயித்த பசிக்குது, வந்து சாப்பாட்டை போடுங்க. அனுப்புங்க. டேய், கையோட பரிமாறிட்டு வாடா. பக்கத்துல ஒரு விசிறி வச்சுட்டு விசிறு. போடா, அறிவு விட்ட ஜென்மம், போடா. பாத்தீங்களாப்பா என் தலைவிதிய? உங்க அம்மாவை விட ஒண்ணும் மோசலடா. போடா போடா. எத்தனை நேரத்துல பிறந்தானோ பாத்திரத்தால் அடி வாங்குறதே பொழப்பா போச்சு. பாவம் இருக்கட்டும், இவருக்கு ஒரு வழி பண்றேன். அடே ராஜி, ஏப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க தெரியுமா? யாருப்பா? பஞ்ச பாகவதன், கஞ்ச கதிரேசன். அதான்டா உன் சிநேகிதன் பாடகர் நம்ம வீட்டுக்கு வர போறான். ஐயோ, அவனை ஏப்பா வீட்டுக்கு கூப்பிட்டீங்க? அறிவு கட்ட ஜென்மம், நானா கூப்பிட்டேன்? அவனா வர்றேன்னா வரேன்னு சொன்னவன எப்படி வேண்டாங்கிறது? வாங்க வாங்கன்னு கூப்பிட நீங்க யாரு? நான் யாரா? நிக்கிறானே உன் புருஷன், இந்த கழுதைய பெத்த அப்பன். எந்த சுப்பனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வீட்ல நான் ஒருத்தி தான் நாட்டாம பண்ண முடியும். வேற யாரு பண்றா நாட்டாம இந்த வீட்டுல? உன்னை விட்டா பின்னையே என்ன கேட்காம அந்த பாகவதரை இங்க கூப்பிட்டுங்க. கேட்கலான்னு தான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இந்தாமா வரப்போற பாகவதன் உன் புருஷனோட வேலை பாக்குறவன். பாக்கட்டுமே. அவன் வந்து உன் புருஷன் உங்ககிட்ட படுற பாட்டை பாத்துட்டான்னா, யாயா குடும்பம் நடத்துற லட்சணம் இதுதானான்னு என்ன கேட்பான். கேட்கட்டுமே. என்னடா அது ராமலிங்க குடும்பத்துல அள்ளி தர்பார் நடக்குதுன்னு ஊரெல்லாம் சொல்லுவான். சொல்லட்டுமே. என்னது வரப்போற பாகவதங்கிற நீ பாடுற? சாந்தா, என்ன வரப்போற பாகவதர் என் கூட வேலை பாக்குறவன். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அவனுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தினா நான் வேலைக்கே போக முடியாது. அதுக்காக திடீர்னு என் பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? உன் காலில் வேணாலும் விடுங்க. அப்பா நீங்களும் விடுங்க. சரி சரி, 2 பேரும் கெஞ்சி கேட்கறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆளுக்கு முன்னால புருஷனுக்கு அடங்கின பொஞ்சாதி மாதிரி நடந்துக்கிறேன். மாதிரிதான். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? 3 தரம் தான் நீங்க என்ன அதிகாரம் பண்ண முடியும். அதுக்கு மேல போனா முன்கை நீடும், மகரக்கட்டை வீங்கிடும். அப்புறம் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். கேட்டாடா மகனே, 3 வாட்டி தான் அளவுக்கு மீறிட்ட, அவ்வளவுதான். அவ சுயரூபம் வந்துடும், நமக்கு இருக்கிற ரூபம் போயிடும். ராமலிங்கா, ராஜு கரெக்டா வந்துருவானே. சாப்பாட்டு கூப்பிட்டா வேலையை மிஸ் பண்ணவே மாட்டானே. சரி சரி, 3 தரம். நினப்பு இருக்கு. கூப்பிடு. பாகவதர் வாங்கயா, உள்ள வாங்க. திவ்யமான குடும்பம். ஏன் திசைக்கு ஒருத்தவா போய் நிக்கிறீங்க? மரியாதை திதியார மாடு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டியா? அதுதான் போகட்டும். ஏண்டி நிக்கிற? போய் காப்பி கொண்டாடி போய். சுவாமி மன்னித்து விடுங்கள், மறந்து விட்டேன். இதோ போய் கொண்டு வர்றேன். ஒரு தரம்.
ஒரு வாட்டி முடிஞ்சு போச்சுடா, இந்த ரெண்டு வாட்டி தான் பாக்கி, ஜாக்கிரதை. என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, பையனுக்கு புத்தி பத்தி சொல்றேன். ஆஹா, புத்திக்கு ஒரு தகப்பன், பக்திக்கு ஒரு மகன், அடக்கத்துக்கு ஒரு மருமக. அடாடா, இதுதான் குடும்பம். இதா குடும்பம். பின்ன கிடைக்கணுமே. இதா கிடைக்குது, வாங்கி குடி. நல்லா காப்பியை குடிச்சிட்டு குத்து கல்லாட்டம் நிக்கிறீடி. ரத்தலட்சியம் கொண்டாந்து கொடுக்கணும் ஒரு அறிவு கிடையாது உனக்கு. அரஞ்சா தெரியுமா? கொண்டாடி போய். மறந்துட்டேத்தா, மன்னிச்சுக்குங்க. ஏய், 2 விரலை காமிச்சிட்டு போறா. 2 வாட்டி முடிஞ்சு போச்சு, ஒரு வாட்டி தான் பாக்கி, பத்திரம். என்ன சொல்றீங்க? அதே புத்தி. ஆஹா, அதே பையன், அதே அப்ப, அதே புத்தி. பலே 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 பலே. எங்க சுண்ணாம்பு காணா? சுண்ணாமில்ல? மாடு மாடு, 3 ஐட்ட மாடு. அரஞ்சன தெரியுமா? ரத்தலட்சியம் கொண்டாந்திய, சுண்ணாம்பு கொண்டாந்து அறிவு கிடையாது. கொண்டாடி போய். ஐயோ அத்தா, அத்தா, இன்னைக்கு எனக்கு என்னமோ எல்லாம் மறதியாவே ஆகிக்கிட்டு இருக்குது. ஆமா அத்தா, மன்னிச்சிருங்க அத்தா, மன்னிச்சிருங்க. 3 முடிஞ்சதுடா, பத்திரம். மூச்சு விட்டுறாத, மூஞ்சி வீங்கிரும். ராமலிங்கம், ரொம்ப பையனுக்கு புத்திமதி சொல்லாதீங்க. அவன் பொண்டாட்டியை எந்த விதமா அடக்கி ஆடுறான் பாத்தீங்களோ? இவன் என்ன எடுத்துங்களேன், மருமக இருக்காரு மாமா கிட்ட, ஆடுனா ஆடுவா, பாடுனா பாடுவாள. ஏம்மா, ஒரு பாட்டு தான் பாட கேட்போம். பெரிய ஞானத்தை கேட்கிறாரு, பாடி தொலையண்டி, பாட. நல்ல சமயமடா, நல்ல சமயமடே, இதை நழுவ விடுவேனோ. பாட்டுல போய் போட வராம சொல்ற. ஓங்கி அரங்க. ஏய்யா, அறிவு இருக்காயா அவனுக்கு? 3 தடவை முடிஞ்சிருச்சுல்ல, மூளை இல்லாம 4ஆம் தடவை அடி. நான் சொல்றேன், புருஷனை புது மாதிரி அலையறீங்க. என்னங்க என்ன புதுசா இது? தினம் வந்து பாரு, இதேதான் நடக்குவீங்க. என்னமா புது மனுஷன் வந்து தொலைக்கிறியன்ட்டு 2 பேரும் என் காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினாங்க. கெஞ்சுறீங்களா இல்லையா? அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். மூளை இல்லாம 4ஆம் தடவை கேட்டா அவன் எதுன்னு. ராமலிங்கம், ராஜி, நான் வர்றேன். எனக்கு மயக்கமா வந்துரு போறேன். நான் வர்றேன். குச்சி கூட வந்துட்டா பெருசா ஜில்பா வச்சு. என்ன சொரணகட்ட ஜென்மம். போடா, இதுக்கு மேல யாரா நிக்கிறேன்? நாக்க புடிட்டு சாவடா, போடா. சாய் சொல்றீங்களா? ஏன்டா டேய், பார்த்தது யாரு? பாவற குடும்ப லட்சணம் தெரிஞ்சு போச்சா? இது அப்படியே கதையா காலட்சேபம் பண்ணுவா, தெரிஞ்சுவா. போடா. போறேன். நான் சாவ போறேன். அதுக்காண்டா பர்மிஷன் வாங்கிட்டு போற? சனிய விட்டதுன்னு ஜாலியா இருந்துட்டு போறேன். ஜாலியா இருக்க போறியா? உன் புருஷன் சினிமாக்கா போறான், சாவ போறான். போகட்டுமே. அப்புறம் எப்படி ஜாலியா இருப்ப? ஏன் இருக்க முடியாது? புருஷன் போயிட்டாமா, பொட்டு அழிச்சிட வேண்டியதான். பொட்ட அழிச்சிட வேண்டியதான். தலையில பூ வைக்க முடியாது. ஐயோ, என்னால பூ வைக்காம இருக்க முடியாது. கழுத்துல தாலி இருக்காது. ஐயோ, 4 பேர் மத்தியில மங்களகரமா நீ நடமாட முடியாது. நிஜமாவா? ஆமா, புருஷன் இல்லைன்னா அப்படித்தான். ஐயோ, என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. மாமா மாமா, அவரை கூப்பிடுங்க மாமா, அவரை கூப்பிடுங்க மாமா. நானா துரத்துறேன், நீதான் துரத்துறேன், நீ கூப்பிடு. நான் கூப்பிட்டேன், மறுபடியும் அடிக்க போறேன்ட்டு வர மாட்டாரு. கூப்பிடுங்க மாமா. நான் கூப்பிட்டேன் வந்தாலும் வச்சுக்க. கிட்ட இருக்கான மறுபடியும் சாத்துறானா? சத்தியமா அங்க அப்புறானே செத்த எங்க அப்பனையா இருக்கிற? மாமா ஆணையா அடிக்க மாட்டேன். நிச்சயமா? ராஜே, வாங்க வாடா. நான் இங்க இருக்கப்பா. என்னது, இங்கதான் இருக்கீங்களா? சாகல சத்தியம் பண்ணி கொடுத்துக்க, மறுபடியும் அடிக்க போறேன். இல்ல இல்ல, மன்னிச்சிருங்க மாமா. அத்தா அத்தா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு புத்தி வந்துடுச்சு. வேண்டா, காரியம் ஆன வரைக்கும் தான் காலை பிடிப்பானுங்க. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா காலை விடுற? என்னப்பா செய்யுது? பழக்க தோஷம். இங்கேயும் பழக்கம். மருமகளே, ஏனுங்க மாமா? உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இப்படி ஒரு நாடகம் நடிச்சோம். நாடகமா? ஆமாம்மா, புருஷன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஓடுற அளவுக்கு ஒரு பொண்டாட்டி அவனை நடத்துறான்னா அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்காதுன்னு நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த நாடகம் நடிச்சோம். நிஜமா எனக்கு புத்தி வந்துருச்சு. வந்துருச்சா? ஒரே ஒரு வாட்டி ஒரு வாட்டி என் கண்ணு முன்னால உன் புருஷன் கால விடு. காலையா விடு. விடுங்கம்மா. விடு. பெரியவர்களே, தாய்மார்களே, ரசிக பெருமக்களே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய ஷூட்டிங்குக்கும் பொது பணிகளுக்கும் இடையே எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த நாடகத்திற்கு தலைமையாக வந்தது குறித்து அவருக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். காரணம் ஒண்ணு விடா. பேசுமா? அன்புள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே,
வேல் நாடக சபா வேல் நாடக சபாவின் உரிமையாளரே, உறுப்பினர்களே, இந்த நல்லதொரு நாடகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடகம் நாட்டிற்கு தேவைதான் என்றாலும் இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் நாட்டிற்கு நல்ல பலனை தருவதாகும். கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டு யார் பெரியவர்கள் என்ற நிலையில் போராடி கொண்டிருந்தால் நிச்சயமாக குடும்பம் சிறப்படைய முடியாது. அதை அறிவிக்கும் வகையில் கணவனும் மனைவியும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையில் சண்டை போட்டுக் கொள்வதும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்துவதும் கூடாது என்பதை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நாடக குழுக்கள் நாட்டுக்கு தேவையாகும். இந்த நடிகரை பார்க்கும் பொழுது எனது நண்பர் நாகேஷனுடைய நினைவுதான் எனக்கு வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு நடித்தால் நாகேஷை விட புகழ் பெறலாம் என்று நான் கருதுகின்றேன். இந்த சகோதரி மனோரமாவை போலவே இருக்கிறார்கள். பார்த்தால் மாற்றமே தெரியாது. நடிப்பிலே மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். மனோரமாவை போல, ஏன் அதை விட கூட பேர் வாங்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.